கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கொலோசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7, 8 நீங்கள் வாசித்து பாருங்கள். பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளாய் இருக்கிற தீகிக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் என்று சொல்லி வாசிக்கிறோம். இதே சமயத்தில் எபேசியர் நிருபத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் 6ஆம் அதிகாரத்தில் 21 நீங்கள் 22 வாக்கியங்களை வாசித்தால் அந்த கொலோசியரில் சொல்லப்பட்ட அதே வாக்கியங்களை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீகிக்கே குறித்து எழுதுகிறார். அருமையானவர்களே, தீகிக்கு என்கிற மனிதனை குறித்து நாம் அடிக்கடி சிந்தித்ததில்லை, ஆராய்ந்ததில்லை. சபைகளிலே நாம் பேசப்பட்ட ஒரு மனிதனும் இல்லை. இந்த தீகிக்கு என்பவன் அவன் பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியக்காரனாக இருந்தான் என்பதை திருமறையிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இந்த தீகிக்கு என்கிற மனிதனை குறித்து 4 குறிப்புகளை சொல்கிறேன். முதலாவதாக கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 7, 8 எபேசியர் 6ஆம் அதிகாரம் அங்கே 21, 22 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அந்த மனிதனை பவுல் இவ்வாறு அழைக்கிறார், பிரியமான சகோதரன் என்று அழைக்கிறார். அருமையானவர்களே, பிரியமான சகோதரன் என்று சொல்லி அழைக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் சிறைச்சாலையிலே விசுவாசத்திற்காக வேதனைகளை உபத்திரங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது பவுலுக்கு பிரியமான ஒரு சகோதரனாக காணப்பட்டான் என்பதை அங்கு வேதாமத்திலே பவுல் குறிப்பிடுகிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையிலே நானும் நீங்களும் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு ஆண்டவருடைய திருச்சபைக்கு பிரியமான சகோதரனாக உண்மையாக வாழுகிறோமா என்ற ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். இரண்டாவதாக இந்த கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 7, 8 எபேசியர் 6ஆம் அதிகாரம் 21, 22 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அவன் உண்மை உள்ள ஊழியக்காரன் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். ஆங்கிலத்திலே ஃபெய்த்ஃபுல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஃபெய்த்ஃபுல் என்கிற வார்த்தையை 2ஆக பிரிப்போமானால் ஃபெய்த் பிளஸ் ஃபுல் என்று சொல்லலாம். அதனுடைய பொருள் என்ன? ஃபுல் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லலாம். அதாவது நம்பிக்கைக்கு உண்மைக்கு பாத்திரவானாக ஒரு மனிதனாக காணப்பட்டான். அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரியமான சகோதரனாக அழைக்கப்பட்டால் உண்மை உள்ள ஊழியக்காரனாக காணப்படுகிறோமா? இன்றைக்கு கால போக்கிலே பார்ப்போமானால் அநேக இடங்களிலே உண்மை தன்மையானது குறைந்து காணப்படுகிறது. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் தீகிக்கை சொல்லும்போது அவன் உண்மை உள்ள ஊழியக்காரன் என்று சொல்கிறார். ஒரு வேத பண்டிதர் இந்த ஃபெய்த்ஃபுல் என்கிற அந்த வார்த்தைக்கு அவர் விளக்கம் சொல்லும்போது இப்படி சொல்கிறார். முதலாவதாக அப்சர்வேஷன், அவன் கவனிப்பான். 2வது பார்ட்டிசிபேஷன், அதாவது அதிலே பங்கு பெறுவான். 3ஆவதாக சப்மிஷன். இந்த 3 காரியங்களை இணைந்த நிலைதான் அங்கே ஃபெய்த்ஃபுல் என்று சொல்லி ஒரு வேத பக்தர் எழுதுகிறார். அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான தன்மை காணப்படுகிறதா? 3ஆவதாக இந்த தீகிக்கு என்கிற மனிதன் நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டவன். அங்கே வேதவசனம் அங்கே தெளிவாக சொல்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 21, 22 பாருங்கள். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 7, 8 வாசித்து பாருங்கள். பவுலுடைய செய்திகளை எபேசிய திருச்சபைக்கு அறியவும் கொலோசிய திருச்சபைக்கு அறியவும், அதே சமயத்தில் கொலோசியரில் உள்ள காரியத்தையும் எபேசி பட்டணத்து திருச்சபையின் காரியத்தையும் இந்த பவுலுக்கு அறிவிக்கவும் அந்த நோக்கத்துக்காக பவுல் அனுப்புகிறார். ஆகவே நோக்கம் இல்லாமல் இவன் அனுப்பப்பட்டவன் அல்ல. இன்றைக்கு சொல்லுவோமானால் ஒரு கடிதங்களை அங்கே பரிமாறுகிற ஒரு மனிதனை போல அவன் செய்திகளை அவன் பரிமாறுகிற மனிதனாக காணப்பட்டான். முதலாவதாக பிரியமான சகோதரன், 2வது உண்மையுள்ள ஊழியக்காரன், 3ஆவதாக நோக்கத்துக்காக அவன் அனுப்பப்பட்டவன், செயல்பட்டவன். 4ஆவதாக இந்த கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 7, 8 எபேசியர் 6ஆம் அதிகாரம் 21, 22 வாசித்தால்
அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்தில் அனுப்பினேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியரிலே சொல்கிறார். கொலோசியர் 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 7-8 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கு சொல்லப்படுகிறது, உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும். அப்படியானால் அங்கு உள்ள 2 திருச்சபையாருடைய உள்ளங்களை தேற்ற ஆறுதல் கொடுக்கத்தக்கதாக இவன் அனுப்பப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை இந்த தீகிக்கு என்கிற மனிதனோடு ஒப்பிடுவோம். பிரியமான சகோதரனாக இருக்கிறோமா? உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருக்கிறோமா? ஒரு நோக்கத்துக்காக செயல்படுகிற அந்த மனிதனாக காணப்படுகிறோமா? நாம் அனுப்பப்பட்ட இடங்களில் உள்ள விசுவாசிகளின் உள்ளங்களை தேற்றுகிற அல்லது ஆறுதல் கொடுக்கிற அடியார்களாக நாம் காணப்பட்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே இன்றைக்கு திருச்சபையிலே மாத்திரமல்ல, நீங்களும் நானும் உண்மையாகவே தீகிக்கு போல வாழும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த தீகிக்கை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை தந்தீரே, அதற்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்விலும் எங்கள் திருச்சபைகளிலும் ஊழியங்களிலும் விசுவாசிகள் வாழ்க்கையிலும் இப்படி தீகிக்கு போன்ற மக்களை எழுப்பும்படியாக பிரார்த்தனை செய்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.